ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவித்தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம லார்ட் ஆஃப் பிளானட் அனிமேவோட 5th எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எப்பயோட ஸ்டார்டிங்லேயே அந்த ட்ராகன் சொல்லுது, கடைசியாக 8 வருஷம் கழித்து எனக்கு என்னோடய பவர் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு அது கத்த. அந்த நேரத்தில் பிளாக் சோல்னு ஹீரோ கூப்பிட இன்ஃபெங்ஷு கடைசியாக அவனோட பாடியை எடுத்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போக ஹீரோவும் சோல் சீலிங் ஸ்பெல்லுன்னு சொல்ல ட்ராகன் ஹீரோ உடம்புக்குள்ளே போயிடுது. இப்போ அந்த ட்ராகன் சொல்லுது, இன்ஃபெங்ஷுன்னு நினச்சி பார்க்கல நீ இந்த மாதிரி டெம்ப் கடை வச்சிருப்பேன்னு. அடுத்த சீனில் நிறைய எலிகள் சென்பாவை சுற்றி ஓடுது. அப்போ அவன் எழுந்து பார்க்க ஹீரோ கல்டிவேஷன் பண்ணுறான். அவன் அப்படியே ஓடி போக பார்க்க அப்போ ஹீரோ பிளேடு அவன் காலை வெட்டிடுது. ஹீரோ சொல்கிறான், ஜெனரல் சென்பா இப்போ நம்ம பேசலாமா? அதுக்கு அவன், நமக்குள்ள என்ன பேசுறது இருக்குது அதை சொல்லு. ஹீரோ அவனோட மாஸ்க் எடுத்துகிட்டு சொல்கிறான், இப்போ நாம் ட்ராகன் டேலை பற்றி பேசலாமா? இதுக்கு அவன், நிறுத்து இன்ஃபெங்ஷு, இதில் பெரிய ஆளுங்களாக சம்மதப்படுத்தியிருக்காங்க. இந்த இன்ஃபெங்ஷுக்கு எந்த பெரிய ஆளுங்களை பார்த்தும் பயம் இல்லை உலகத்தில். அதனால் இப்போ நீ வாயை திறக்கலன்னா என்ன பண்ணுறேன்னே தெரியாது. இது கேட்ட சென்பா ஹீரோவை அடிக்க போக, ஆனால் ஹீரோ அவனை அடித்து தரையோட படுக்க வச்சிடறான். ஹீரோ சொல்கிறான், நீ ஏற்கனவே அதிகமாக காயப்பட்டு இருக்க, இன்னும் என் கூட சண்டை போட நினைக்கிறியா? நான் எப்படியும் செத்து தான் போயிடுவான், அதனால் என்னை சாகடிச்சிது. இதுக்கு ஹீரோ, நீ சாக விரும்புறியா? அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். நீ பேசாத வரைக்கும் உடம்புல இருக்க ஒவ்வொரு எலும்பையும் நான் உடைப்பேன். அதுக்கு சென்பா, நிறுத்து, நான் சொல்லிடுறேன். நான் உங்கள் அப்பாவை காட்டுக்கு போக மட்டும்தான் சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. அப்போ அந்த ஆர்டர் யார் தந்தது? எனக்கு அது உண்மையாகவே தெரியாது. அவன் பேச முழுசாக கவர் பண்ணியிருந்தான். அவனோட லெஃப்ட் ஹேண்டில் ஒரு கத்தி இருந்ததை மட்டும்தான் நான் பார்த்தேன். அதே மாதிரி அவனோட ரைட் ஹேண்டில் ஒரு மச்சம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு பவராக அந்த ஜெனரல் சென்பாவை அட்டாக் பண்ணுது. அதில் அவன் சோழி முடிஞ்சுன்னு தான் நினைக்கிறான். அப்போ அட்டாக் பண்ணவனை காட்டுறாங்க. ஹீரோ சொல்கிறான், இவனை பார்த்தா எனக்கு எங்கேயும் தெரிஞ்ச மாதிரியே இருக்குது. அவன் சொல்கிறான், நீ ஒன்றும் ஓடி போகலையா? இதுக்கு ஹீரோ, நான் என்றைக்குமே ஓடி போக மாட்டேன், நான் அவன்கிட்ட சில கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன், இன்ஃபெங்ஷு, நீ யாருமே சொல்லலையா வீக்காக இருக்கிறவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க? இதுக்கு ஹீரோ, ஆமாம், எங்கள் அப்பா இறந்துட்டார், அதனால் எனக்கு யாருமே சொல்லித்தரல. ஆனால் நீ சொல்லியிருக்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, ஃபெயில் ஆகிறத விட ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிறது நல்லது தான்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண போகிறான். 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், அவனுக்கு எப்படி தெரியும் இன்ஃபேமிலியோட பிளேடு ஸ்கில்லை தடுக்கிறதுக்கு? அந்த நேரத்தில் ஹீரோவை அடித்து பறக்க விட்டுறான். ஹீரோ அவன் பிளேடை எடுக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் அவன் ஹீரோ கையை மிதிச்சுட்டு ஹீரோவோட ரிங்கை எடுத்து ட்ரெஸ்ஸரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்போ அவன் சொல்கிறான், நீ இதை ஆரம்பத்திலே தந்திருந்தான் இப்போ நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறான். அந்த நேரத்தில் ஹீரோ பிளேடை எடுத்துக்கின்னு அவனை அட்டாக் பண்ண போகிறான். ஆனால் அவன் பிளேடை தட்டி விட்டு ஹீரோ கழுத்தை பிடிச்சி தூக்குறான். அப்போ அவன் சொல்கிறான், உன்னால் பிளேடையே ஒழுங்காக தூக்க முடியல, ஆனால் என்கிட்ட ஃபைட் பண்ண வரியா? ஹீரோ அவனை அட்டாக் பண்ண போக, ஆனால் அவன் அதை மறைய வச்சிடறான். இன்ஃபெங்ஷு, நீ எனக்கு சர்ப்ரைஸ் தர நினைக்கிறியா? எல்லாரும் உன்னை யூனியன் ஸ்டேட்டோட லார்டு யூனியன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீ ஒரு குப்பை, அதுவும் செகண்ட் லேயரில் இருக்க குப்பை. நீ ஒன்றும் எவ்வளோ பொட்டென்ஷியல் வச்சுருக்குன்னு நான் பார்க்குறேன்னு சொல்கிறான். இந்த நேரத்தில் 3 வெப்பன் இவனை அட்டாக் பண்ண வருது. அவன் ஹீரோவை தூக்கி போட்டு டாஜ் பண்ணுறான். அந்த நேரத்தில் ஒருத்தர் வராரு. இவரோட பேர் பேங் வேன் காய். நிறுத்துங்கன்னு சொல்கிறாரு. அதுக்காக, இது எங்களோட மிஷின், அதனால் நீ இதில் தலையிடாதுன்னு சொல்கிறான். இது யாரோட மிஷின்னு எனக்கு கவலை கிடையாது, ஆனால் நீ இவனை தொட்டிருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு. அவன் இதை கேட்டுட்டு அப்படியே நடந்து போக, ஃபேங்வானும் எங்கே போகிற, எடுத்ததை கொடுத்துட்டு போகணும்னு சொல்ல, முடியாதுன்னு சொன்னால் என்ன செய்வேன்னு கேட்குறான். அப்போ நான் கில் பண்ணுறது கூட தயங்க மாட்டேன். இதை கேட்டாமல் ரிங்கை தூக்கி போட்டு ஓடி போயிடான். ஹீரோவும் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சீனியர்னு சொல்கிறான். நீ ஞாபகம் வச்சுக்க, உன்னோட ஸ்ட்ரென்த்தை எப்போவுமே கட்டுப்படுத்தி வச்சுக்காத, இதனால் உன்னையும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் காப்பாற்ற முடியாது. ஹீரோவும் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, ஆனால் அவரை பார்த்து அங்கே காணோம். அடுத்த சீனில் ஹீரோ பிரேக் த்ரூ பண்ணிடுறேன். இப்போ நான் 4th லேயரை அடைஞ்சிட்டேன், நான் எப்படியாவது என்னோட உண்மையான பவரை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறான். அதே மாதிரி தப்பு பண்ணவங்களை இருட்டிலே இருந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் என்னை காப்பாற்றுங்கன்னு ஒருத்தன் கத்திட்டு ஓடி வரான். அப்போ 2 பேரும், நீங்கள் எங்கே வேணாலும் ஓடுடா, நாங்கள் அங்கேயும் வருவாங்கன்னு சொல்கிறான். எங்கள் அப்பா ஒரு ஜெனரல், அதுவும் அவர் 3வது இடத்துல இருக்காருன்னு அவன் சொல்கிறான். இதை கேட்ட அந்த 2 பேர், பிளட் பேடை திருடி தரலன்னா நீ இந்த கோயிலே செத்துருவான்னு சொல்கிறாங்க. அதுக்காக, நான் எப்படி என்னோடய ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி செய்ய முடியும்? இன்ஃபெங்ஷு ஒரு பணக்கார பையன்தான், அது மட்டும் இல்லாமல் ஜேடி உடைக்கிறது திறமை வாய்ந்தவன். இதுக்கு அந்த 2 பேர், அவன் உன்னை ஃப்ரெண்டாக நினைக்கிறான்னு உனக்கு உண்மையாக தெரியுமா? அதில் ஒருத்தர் சொல்கிறான், அண்ணா பேசுகிறத நிறுத்து, அவன் தான் நம்ம கொடுத்த வேலையை ஒத்துக்கலை, அதனால் அவனை கொண்டுடலான்னு சொல்கிறான். அவனை கொல்ல ஒருத்த வரான். நம்ம ஹீரோ நடுவில் வந்து அவனை தூக்கி இன்னொருத்த மேலேயே போட்டுறான். ஹீரோ ஓடுன்னு சொல்கிறான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் என்னோடய பிஸ்னஸில் தலையிடுறதுக்கு? ஹீரோவும் கத்தி எடுத்துகிட்டு சொல்கிறான், உங்களுக்கு சாவை பார்த்து பயம் இல்லைனா என் கூட சண்டை போடுறதுக்கு வாங்கலான்னு கூப்பிட்றான். 2 பேரும் ஃபைட் பண்ண வர, ஆனால் ஹீரோ அவங்கள ஒரே செகண்டில் முடிச்சு விட்டுறான். அடுத்த சீனில் ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். ஹீரோ சொல்கிறான், வெளியே வா, உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, எனக்கு யங் அண்டையும் பாடிங்க பற்றி சொல்லிக் கொடு. இதை கேட்டு அந்த ட்ராகனும் வெளியே வருது. ஹீரோ சொல்கிறான், இது வெறும் புக்கு மட்டும் இல்லை, இது அதுக்கும் மேலே சிறப்பானதுன்னு சொல்கிறான். இதுக்கு அந்த ட்ராகன், உனக்கு என்ன தெரியும்? இந்த புக்கை ஏன்ஷியன்ட் காலத்தில் யாங் டியோ செயின்ட் எழுதுந்து, இதால் இடத்தையும் எவனையும் திருப்பி போட முடியும். ஸ்டார் மட்டும் கடலை போல் இது முடிவெட்டுறது. இதில் 9 யாங் இருக்குது, இது இந்த உலகத்தையே அழிக்கும். ஹீரோ கேட்குறான், இதை கற்றுக்க எவ்வளோ நாள் ஆகும்?
அதுக்கு அந்த டிராகன் 1 வருஷம் இல்லை 6 மாதம் போதும், அதுவும் நான் டீச் பண்ணேன். நீ இப்போ 10 ஃபயர் கிராஸு, 3 பர்பிள் தண்டர் ஃப்ரூட்ஸு, ஒரு பாட்டில் ஃபுல்லாக எர்த் ஃபயர் ஃபிட்டு, கொஞ்சம் ஃப்ரிட் ஜேடு, 3 கிங் பர்னஸ், இதெல்லாம் நீ கலெக்ட் பண்ணணும், அதுவும் சீக்கிரமா. இதை கேட்ட ஹீரோ, நீ என்ன விளையாடுறியா? இது எல்லாம் விலை மதிப்பற்ற பொக்கிஷம், இதை நான் எப்படி கலெக்ட் பண்ண முடியும் கேட்க, அங்கே பார்த்தா அந்த டிராகனே அழகானோம். இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.